வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஃபீக் அப்படிங்கிற நண்பர் வந்து போக்கோ F7 பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹவ் பின் யூசிங் போக்கோ F1 ஃபார் ஆல்மோஸ்ட் 3 weeks அண்ட் so far so good. I set the battery mode to ultimate and after that I noticed a significant improvement in my device. There are no heating issue. I am not a gamer but I did download Genshin Impact and played for about 30 to 45 minutes at the time. Along with other games, I only found it warm during charging. ஸோ ஜென்ஷன் இம்பேக்டையும் மற்ற கேம்ஸோட சேர்ந்து இவர் விளாண்டுருக்காரு. அண்டு இவர் வார்ம் ஆகிறது எப்போ ஃபீல் பண்ணியிருக்காருன்னா சார்ஜ் வரும்போது மட்டும்னு சொல்லியிருக்காப்புல. ஆஃப்டர் சேஞ்சிங் த பேட்டரி மோட் மை AnTuTu ஸ்கோர் increased to 20.3 lakhs. Previously it was 19 lakh. While running the benchmark test in ultimate mode, the temperature also reduced to 42. Previously it was 45 degrees with 80% battery. I achieved nearly 6 hours of screen on time and the next day the charge remained is 80%. The advanced lecture mode is turned off. I mainly use YouTube, Instagram, Chrome and other apps with video wallpaper settings. Cool. ஸோ இதுவும் ஒரு ஃபீட்பேக். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்கிறதுக்கான ஒரு சில ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா போக்கோ F7 வந்து தலையில கிடக்கு. இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா போக்கோ F7 ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுலேயும் ஹைலைட் என்னன்னா பேட்டரியில் வந்து அல்டிமேட் மோட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதிலே ஒரு சிலர்லாம் வந்து பவர் சேவர் மோடில் வச்சு யூஸ் பண்ணாலே எனக்கு இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த மாதிரியான பேட்டரி பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு மாதிரி தான் இருக்குது. இத்தனைக்கே ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்லாம் பாருங்களேன், யூடியூப், இன்ஸ்டாகிராம்லேயும் தான் நம்ம இப்போ டாப்பில் வச்சிருக்கோம். ஊருக்குள்ள இருக்க பெரிய பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் ஃபைண்டிங்ஸாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் கொடுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணணும். யூடியூப் புதுசாக அதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் நிறைய பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்ப்போம், இது ஒரு பக்கம் இருக்கா. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ ரீசென்ட்லி பர்ச்சேஸ்ட் Xiaomi 15 ஆஃப்டர் யுவர் டீடைல் ரிவ்யூ ப்ரோ. ஆஃப்டர் த ரீசெண்ட் அப்டேட் HyperOS அப்டேட் தட் கேமரா கேம் எஸ்டர்டே. அதாவது ஒரு அப்டேட் வந்திருக்கு. மை மொபைல் நெட்வொர்க் இஸ் நாட் அட் ஆல் கனெக்டிங் டு மொபைல் டேட்டா. எனி ஒன் ஃபேஸிங் சிமிலர் இஷ்யூ. ஐ எம் யூசிங் ஜியோ. பேசாமல் ஜியோ உள்ளத்துக்கு போட்டு கொளுத்திக்கலாமா? ஏகப்பட்ட கமெண்ட் பார்த்தாச்சு. எல்லா கமெண்ட்லேயுமே இந்த ஜியோ வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருது. இப்போ ரீசெண்டாக வந்து என்ன இருக்குன்னா 2.0.200 அப்படிங்கிற அப்டேட் வந்து Xiaomi 15க்கு வந்திருக்கு. இந்த HyperOS 2.2 அப்டேட்டில் கேமரா யூஐயில் வேறு நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி நண்பர்கள் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் யாராவது Xiaomi 15 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே சமயம் இந்த மாதிரி நெட்வொர்க் பிரச்சனை வருதான்றதையும் சொல்லுங்கள். ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஹரி ப்ரோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு தடவை வந்து உங்களோட நெட்வொர்க் செட்டிங்ஸை ரீசெட் அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒரு தடவை சிம்மை வெளில கழட்டிட்டு திரும்ப உள்ளே போட்டு பாருங்க. அப்பயும் எந்த சேஞ்சஸும் இருக்கா இல்லையான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு தடவையும் டிவைஸ் வந்து இந்த நெட்வொர்க்கில் போய் ரிஜிஸ்டர் ஆகும். அதாவது நம்ம சிம் உள்ள போடும்போது அந்த நெட்வொர்க் வந்து சர்வரில் போய் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அது மேபி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்மை கழட்டி வேறு ஏதாவது ஒரு ஃபோனில் சும்மா போட்டுட்டு அதில் நெட்வொர்க் காமிச்சதுமே திரும்ப அதுலேருந்து எஜெக்ட் பண்ணி உங்களதில் திரும்ப நீங்கள் போடுங்க. ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம திரும்ப நெட்வொர்க் செட்டிங்ஸ் இதெல்லாம் தான் நம்ம ரீசெட் பண்ணணும். இப்போ ஒரு சில ஃபோன்ஸ்லாம் என்ன மாதிரியான பிரச்சனை நான் பார்க்குறேன் அப்படின்னா இதில் ரேராக என்ன ஆகும்னா 5Gன்னு காட்டும், ஆனால் டேட்டா ஒர்க் ஆகாது. நான் உடனே என்ன பண்ணேன்னா ஏரோப்ளேன் மோட் போயிட்டு திரும்ப நான் நார்மலாகுவேன். அப்போ உடனே டேட்டா செம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ சிமிலராக உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கலாம் இந்த அப்டேட் மூலமாக. அதனால தான் சொல்கிறேன், சரியா? அதுவும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நான் எப்பயுமே டெமன்சிட்டி ப்ராசரில் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரியான ப்ராப்ளமா அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹை ப்ரோ, ரியல்மி GT60 ஆஃப்டர் லேட்டஸ்ட் அப்டேட் தேர் இஸ் ஆடியோ இம்பேலன்ஸ் இன் ஹெட்ஃபோன்ஸ். ஐ ட்ரைட் 5 to 6 ஹெட்ஃபோன்ஸ், ஸ்டில் இஷ்யூ இஸ் தேர். இன் அதர் மொபைல்ஸ் இட் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஆல்ரெடி நீங்கள் வந்து டிவைஸை ரீசெட்டும் பண்ணிட்டீங்க 3 தடவை, ஸ்டில் இஷ்யூ நாட் ரிசால்வ்டு. பட் சம்டைம்ஸ் இஷ்யூ ஆட்டோமேட்டிக்கலி சால்வ் அண்ட் அகைன் கம்ஸ் பேக்கா. ஓகே, ரைட்டு. ஸோ இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். கேக்கரும் அது இதாக சொல்கிறாப்புல இந்த ஆடியோ பேலன்ஸை போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன் செட்டிங்ஸில் இருக்கும். அதாவது ஆக்சஸபிலிட்டிக்குள்ளே போனால் ஆடியோவில் இருக்குங்க. நம்ம சில சமயங்களில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன்ஸில் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வால்யூம் கரெக்டாக இருக்கும், ஒரு சைடில் டவுன் ஆகும். அது டவுன் ஆகிற மாதிரி டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆகிறத வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னா இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு பவர் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுவோம், வால்யூமை பூஸ்ட் பண்ணுவோம். இந்த சைடுக்கு லெஃப்ட்டுக்கு மட்டும் லெஃப்ட் டிரைவரும் ரைட் டிரைவரும் ஈக்குவல் ஆகிற அளவுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணி விடுவோம். பூஸ்ட் பண்ணி விட்டால் ஈக்குவலாக இருக்கும். பட் ஃபேக்ட் என்னென்னா ஆடியோ வந்து அதிகமாக லெஃப்ட்டுக்கு பூஸ்டடாக இருக்கும். உள்ள செட்டிங்ஸில் போய் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி மாற்றி சமாளிக்கலாம். ஒருவேளை அதை வச்சு தான் இப்போ இவர் ஓட்டிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு ரியல்மி GT60. ஆனால் அதே ஹெட்ஃபோன் வேறு எதுலேயே யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் ட்விஸ்ட். ஸோ அடுத்து என்னென்னா சில் கை அப்படிங்கிறவர் வந்து Edge 15 Neo 4 month யூசேஜ் ரிவ்யூ. ஐ பாட் Edge 15 Neo in February end. ஹியர் இஸ் மை டீடைல்டு ரிவ்யூ. திங்ஸ் ஐ நோட்டிஸ்டு. த மெயின் கம்ப்ளைண்ட் அபவுட் Motorola phones are their consistency with update. But my phone got update every month till now and got circle to search in the latest update. Battery is very very good, sometimes 20% last in 3 hours and sometimes very bad 40% in 2 hours. But the UI is very optimized. The display is spectacular, can't expect more for this price. My friend has nothing phone 3A.
15 Neo takes better video in every aspect and spectacular photos in low light and zoomed in shot. Recently got news that the Android 16 beta testing program will be released by 2025. So Motorola update schedule is promising. ஸோ இது வந்து பெரிய பாசிட்டிவ் நோட் ஃபார் மோட்ரோலா. ஏன்னா நிறைய பேர் வந்து மோட்ரோலாவை கொஞ்சம் பஞ்சாயத்து அடிப்படையிலையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்கன்னும் போது அந்த இடத்துல ஒரு நண்பர் வந்து மோட்ரோலா ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது வந்து கேட்க சந்தோஷமாக இருக்குது. ப்ரோஸ் பெஸ்ட் டிஸ்பிளே இன் த செக்மெண்ட், வெரி பியூட்டிஃபுல் டிஸ்பிளே. காம்பேக்ட் ஃபோன், மோட்ரோலா இஸ் த ஒன்லி கம்பெனி டு ஆஃபர் காம்பேக்ட் ஃபோன் இன் திஸ் செக்மெண்ட். ஒயர்லெஸ் சார்ஜிங், நோ அதர் பிராண்ட் எக்ஸ்பெக்ட் லாவா ஆஃபரிங் ஒயர்லெஸ் சார்ஜிங். இன்ஃபினிக்ஸ் அண்ட் டெக்னோ அவங்களும் இருக்காங்க. அவங்களும் ஏதோ சீத்தா சிப்லாம் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஸோ கம்மியான ஆளுங்க தான். ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் நிறைய பேர் கொடுக்குறதில்ல 20,000 ரூபாய்க்கு. பில்டு குவாலிட்டி ட்ராப்ட் இட் அட்லீஸ்ட் 20 டைம்ஸா? லேப் டெஸ்ட் பண்ணுற மாதிரி உட்காந்து 20 டைம்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கீங்களே ப்ரோ, எதனால்? கேமரா, ஈவன் தோ மெனி கம்பெனி ஆஃபர்ஸ் 3 கேமரா செட்டப்பு, மோட்ரோலா கேமரா இஸ் த மோஸ்ட் வெர்சடைல் இன் தி செக்மெண்ட். உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் F36 இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் F36. அதில் வந்து ஒரு 50 MP இருக்கும், கூட ஒரு 8 MP இருக்கும் அல்ட்ரா வைடு, அப்புறம் ஒரு 2 MP மேக்ரோ கொடுத்துருப்பாங்க. அந்த 2 MP மேக்ரோ வச்சு தான் டெய்லி நான் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சுகர் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். விளங்க மாட்டாங்க ப்ரோ இவனுங்கெல்லாம். அடுத்து கான்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசர் MediaTek Dimensity 7300 இஸ் நாட் ஆப்டிமைஸ்ட் எனஃப், ஹென்ஸ் ஹீட்ஸ் ஆஃப்டர் 10 minutes ஆஃப் கேமிங். ப்ரோ அந்த ப்ராசர் அவ்வளோதான் ப்ரோ, 7300 ஹீட் ஆகிறதே பெரிய விஷயம் தான். அதாவது ஹீட் ஆகிற அளவுக்கு வேலை செய்கிறதே பெரிய விஷயம் தான். But okay, noted. The software is very good in terms of customization, but feels lag very often in apps are not optimized. Bug fixing. Many users complained about playback issue and shutter speed issue for over a year, but இன்னும் வரைக்கும் அதை ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. Vegan leather. The vegan leather is very good. Feels but scratches very easily. Did not expect this quality in a 20K phone. Price of fixing. The screen replacement and the motherboard replacement cost is very high. Motorola should keep the price low to attract more customer. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிவைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம் இல்லையா? ஸோ இவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு நல்ல விஷயத்தை பார்த்துருக்காரு. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, இப்போ நம்ம டிஸ்பிளே போச்சுன்னா நமக்கு எவ்வளோ செலவாகும், இல்லாட்டி போர்டு போச்சுன்னா எவ்வளோ செலவாகுங்கிறதெல்லாம் யோசிச்சிருக்காரு. புத்திசாலி பையன். அடுத்து ஓவரால் the phone is one of the best choice in the under 20K price segment. Only if you can sacrifice on some of the battery life or okay with some bugs in the phone அப்படின்னா ஓகே. இப்போ பக் இருக்கும், பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேயா, என்ஜாய் அப்படின்னு இருக்காப்புல. ஈஸிலி த பெஸ்ட் கேமரா ஃபோன் அண்டர் 20K, பட் சம்டைம்ஸ் இட் மெட்ஸ் அப் so bad it looks like it was taken from a 10-year-old phone. Software is not fully optimized, so lagging in very much present. ஸோ ரேட்டிங் வந்து என்னென்னா, பேட்டரி 7 out of 10, கேமரா 9 out of 10, சாஃப்ட்வேர் 5 out of 10, பில்டு குவாலிட்டி 5 out of 10, டோட்டல் 6.5 out of 10 சொல்லலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது ப்ரோ, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விதமே நல்லாயிருக்கு. நைஸ், ஐ லைக் இட். அடுத்து ஐஎம் நவீன் அப்படிங்கிற நண்பர் வந்து என்னோட ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படியே தான் ப்ரோ ஆகுது. ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ப்ராப்ளம் இல்லை, இப்போ ரீசண்டாக ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிவிட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணாவே கொதிக்குது. கேஸ் தாண்டி அந்த ஹீட் எனக்கு கேஸை தாண்டி கையில் கொதிக்குது. நோட் 10 ப்ரோ எவ்வளோ பழைய டிவைஸு, பிளாஸ்ட் ஆகிருமோன்னு பயமாக இருக்கா ப்ரோ? தயவுசெய்து ஃபோனை ரீசெட் பண்ணுங்கள். இது ஏதோ ரொம்ப அப்நார்மலாக ஃபீல் ஆகுது. எவ்வளோ பழைய டிவைஸ், இந்த டிவைஸ்லாம் இவ்வளோ கொதிக்கலாமா? இன்னொன்று என்னென்னா, பேட்ரி ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சுனாலும் சில சமயங்களில் ஃபோன்ஸ் ஹீட் ஆகும் ப்ரோ. இதை நான் Pixel 4 மாதிரியான ஃபோனில் பார்த்துருக்கேன். நான் பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் ஃபோன் தலையில மாறிடுச்சு. பேட்டரி பல்ஜாக கொஞ்சம் லைட்டாக பார்ஷலாக பல்ஜானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிவைஸ் ரொம்பவே ஹீட் ஆச்சு. பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் எல்லாமே மாறிச்சு. ஃப்ரெண்டுக்கிட்ட கூட இப்போ Pixel 4 இருக்குது, அவனும் இதே தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் பேட்டரி மாற்றணும் உடனே சரியாயிடுச்சு. நீங்கள் கூட உங்கள் ஃபோன் ரொம்ப பழசாகி அதோட பேட்டரி கொஞ்சம் அடி வாங்கியிருந்ததுன்னா பேட்டரி மாற்றிடுங்க. நிஜமாவே இம்பாக்ட் இருக்குது ப்ரோ, அதனால தான் சொல்கிறேன், சும்மா நான் சொல்லலை. ஃப்ரெஷ் லீஃப் அப்படிங்கிறவர் வந்து யூசிங் ரியல்மி GT6, லாட் ஆஃப் ஹீட்டிங் இஷ்யூவா? ரியல்மி UI 6ல் இருக்கேன். ஐ ஜஸ்ட் டவுன் கிரேடட் டு ரியல்மி UI 5. நவ் இட்ஸ் டூ குட்னு சொல்கிறாரு. நோ ஹீட்டிங் இஷ்யூ, ஜஸ்ட் வாவ். ஸோ அப்போ எவனுமே அப்டேட்டை விளங்குறதுக்காக விடல. இருந்த அப்டேட்டை விட்டு நம்ம எல்லாரும் திரும்ப ரிவர்ஸில் போகிறது தான் பெட்டர்ன்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா? எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது இப்படியே இருந்ததுன்னா நம்ம எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதெல்லாம் பண்ணணும், அப்டேட்ஸ் பண்ணணும். ரிப்பாட்ஸ் அப்படிங்கிற வந்து நான் ப்ளீஸ் யூஸ் கூகுள் ஃபார்ம்ஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் டு ஈஸி வோட் கண்டக்ட்ஸ். கிரேட் ஃபன் ஆஃப் யுவர் ஒர்க். தேங்க்யூ ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ. நம்ம ஒரு குட்டி டீம் உருவாக்கணும் ப்ரோ. எல்லாருமே ஒரே இடத்துல கூடுற மாதிரி நான் ஒரு இடம் ரெடி பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு சில வேலைகளை பார்க்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் நான் முயற்சி பண்ணுறேன். அடுத்து
பிரதக்ஷனா அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா மோட்டோ எட்ஜ் 50 நியோவில் டிஸ்பிளே செட்டிங்ஸில் டச் சென்சிட்டிவிட்டி ஆப்ஷன் ஆன் பண்ணால் டிஸ்பிளே ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதாவது ரெஸ்பான்சிவாக இல்லாதவங்களுக்கு வந்து அந்த டச் ரெஸ்பான்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கான சென்சிட்டிவிட்டி ஆஸ்பெக்ட் செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. அதை எக்ஸ்ட்ரா அதாவது அந்த டாகில் எனேபிள் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டச் சென்சிட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த க்ளவ் மோட் மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆச்சுங்க. க்ளவ் போட்டிருந்தாலும் கூட நமக்கு கெப்பாசிட்டிவ் டச் ஒர்க் ஆகிறதுக்காக. ஸோ அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். லைட்டாக விரல் எடுத்துகிட்டு போனாலே கரெக்டாக லைட்டாக பட்டுச்சுனாலே ஒர்க் ஆகும். அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கும். அதோட காம்பன்சேஷன் என்ன, இது நடக்குது இல்லை, அப்போ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பின்விளைவு இருக்கணுமே. ஏன்னா கூடவே சேர்ந்து கொஞ்சம் பேட்டரி எக்ஸ்ட்ராவாக லைட்டாக ட்ரெயின் ஆக தான் செய்யும். ஸோ அதான் ஃபேக்ட். அடுத்து பரத் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ப்ளீஸ் டெல் த யூசர்ஸ் தட் சம் டிவைசஸ் வில் லூஸ் L1 certification on unlocking boot loaders, especially in phones like OnePlus and Samsung. Issues with banking apps because these phones might have their only source access to entertainment and banking connectivity. On using custom ROM, they might find these issues. Thanks bro, Bharat bro. ஆக்சுவலாக என்னென்னா இது உண்மை தான். இப்போது நார்மலாக என்ன ஆகுதுன்னா நாக் செக்யூரிட்டி ரிலை பண்ணுற மாதிரி எல்லா சாம்சங் ஃபோனும் அந்த சாம்சங் ஃபோனோட சீரியல் நம்பர் வந்து ஃபெச் பண்ணி இது சாம்சங் ஃபோன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பேங்கிங் ஆப்ஸ்லாம் சப்போஸ் வந்து நாக் செக்யூரிட்டி சிப்பை தேடிச்சுன்னா என்ன நடக்கும்? ஜென்ரலாக சொல்கிறேன், இப்படி தான் இருக்கும்னு சொல்ல வரல. பட் என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக சொல்கிறேன், வேறு எந்த விதமான காரணங்களும் கிடையாது. பட் இதெல்லாம் வந்து ஃபேக்ட்டுங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அடிக்கடி நிறைய இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. கஸ்டமரம் போட்டால் இன்னொன்று என்னென்னு பண்ண வேண்டியதாக இருக்கும்னா ரூட்டடு, இந்த டிவைஸ் ரூட்டடு, அதனால் நான் வந்து பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லும். உடனே நம்ம மேகிக்ஸ் ஏதாவது ஒரு சில ஆப் உள்ளதுக்கு போட்டு மேட்சஸ்க்கு உள்ளதுக்கு போட்டு என்ன பண்ணணும்னா ரூட் ஆனது காட்டாத மாதிரியான ஒரு ஓவர்லேப்லாம் பண்ணணும். சில சமயங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து கஸ்டமர் நான் எப்படி சஜஸ்ட் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய ஃபோன், பிரைமரி ஃபோன் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க, உங்களோட பழைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு செகண்டரி டிவைஸாக பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணணுமே தவிர நம்ம பேங்கிங்லேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடிய பிரைமரி டிவைஸில் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணால் நிறைய அப்ளிகேஷன் ஒர்க்கே பண்ணாது. ரைட்டா? ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி பார்க்கலாம். பாய்.